கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் ஒரு மனிதர் சாலை வழியே நடந்து போகும்போது விலையேற பெற்ற ஒரு மின்சார சாதனம் பழுதானதால் சாலையில் வீசப்பட்டு இருந்ததை கண்டெடுத்து தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சுத்தம் செய்தார். பின்பு அதை பகுதி பகுதியாக பிரித்து என்னென்ன பொருட்கள் பழுதாய் போனது என கண்டுபிடித்து புதிதாக அவைகளை கடையிலிருந்து வாங்கி புதுப்பித்தார். பழுதான பழைய பொருட்களை நீக்கி புதிதாய் நன்றாய் இயங்குகிற பொருட்களை அதிலே இணைத்து கடைசியில் அதை சோதித்து பார்க்கும்போது அது முன்போல நன்றாய் இயங்குவதைக் கண்டு சந்தோஷம் அடைந்தார். வெகுகாலம் அதை தனக்கு உபயோகமாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் குப்பையிலிருந்து அநேக பொருட்கள் பயன்பட ஆரம்பிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான், அவருக்கும் இந்த வேலை உண்டு. தாவீதின் கூடாரம் சவுல் என்கிற மனிதனால் சொந்த பிள்ளையான அப்சலோம் விழுந்து போனது. இவர்களின் அச்சுறுத்தலால் தாவீது தன் சொந்த இருப்பிடத்தை விட்டு பரதேசியாக அலைந்தார். ஆனால் தேவன் மேலுள்ள நம்பிக்கையை விட்டுவிடாத தாவீது ஒரு நாள் உயர்த்தப்பட்டார். அவருடைய சந்ததி என்னும் கூடாரம் மீண்டும் துளிர்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என உணர்கிறாயோ? உருவாக்குகிற தேவனாகிய கர்த்ததாமே பழுது நீக்கி மறுபடி சீர்படுத்துகிற வல்லமை உடையவர். உங்கள் சுகம் விழுந்து போனதோ, உங்கள் வாழ்க்கை மரித்து போனதோ, எதிர்காலத்தை இழந்து நிற்கிறீர்களோ, உங்கள் நம்பிக்கை தகர்ந்து போனதோ, உங்கள் குடும்ப உறவுகள் இழந்து போனதோ, எதுவோ எப்படியோ பயப்படாதீர்கள், மனம் தளராதீர்கள். உங்களை நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று. அவருடைய கரம் உங்களை தொடும், திரும்ப கட்டும், ஓட்டைகளை அடைக்கும், சீர்படுத்தும். பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பலப்படுத்தி உங்களை பழைய ஸ்தானத்திலே வைக்கும். உங்கள் வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் இருக்கும். பயப்படாதீங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி அற்புதமாய் இருக்கும்படி செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் குறைகளை மன்னித்து உம்முடைய பாதைகளை எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.